بسم الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. இனித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நம் தொடர்ச்சியாக சுருக்கமான முறையில் நாம் குழந்தைகளுடைய பராமரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். நேற்று வரை பார்த்தது சிறு குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில கெட்ட பழக்கங்கள், தவறுகள் என்னென்ன என்று பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 விஷயங்களை பார்த்தோம். இன்று வாலிபர்களுடைய மத்தியில் என்ன பொதுவாக தவறுகள் அல்லது கெட்ட பழக்கங்கள், அல்லது அவர்கள் எந்த விஷயத்தில் வரம்பு மீறுகின்றார்கள் என்ற விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு இதற்கு என்ன சிகிச்சை, நாம் எப்படி இவர்களுக்கு இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர்களுக்கு இந்த விஷயத்திலிருந்து மீட்ட முடியும் என்ற விஷயங்களை நாம் பார்ப்போம் தொடர்ச்சியாக. முதல் விஷயம், வாலிபர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் அல்லது பழக்கங்கள் பார்க்கும் பொழுது, பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது. எரிஞ்சி பேசுவதும் கடுமையாக பேசுவதும் நிலை ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒரு வாலிபன் சிறுவன் வாலிப வயது அடைந்தவுடனே அவனுடைய குரல் மாறும், அவனுடைய பாவனை மாறும், அவனுடைய ஸ்டைலு, அனைத்து விஷயம் மாறும். அவனுக்கு என்று ஒரு சொசைட்டி இருக்கின்றது என்று உணருவான், எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கின்றது என்று நினைப்பான். அப்பப்போ கண்ணாடி முன்னாடி நின்று சீப்பை ஓட்டு வாரிக்கொள்வான். இப்படி என்று நிறைய விஷயங்கள் செய்வான். அப்பப்போ முகத்தை பார்த்துக்கிட்டு ஏதாவது தாடி முளைச்சுதா இல்லையா என்ற அப்பப்போ பார்க்கக்கூடிய இல்லை. ஏனென்றால் அவனுக்கு என்று ஒரு சர்க்கிள் இருக்கு. அவனுடைய இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவன் ஒரு சிறந்தவனாக இருக்க வேண்டும், என்னை ஒரு 4 பேர் பார்க்கணும், என்னை கண்ணியப்படுத்தணும் என்று அது ஏற்படக்கூடியதுதான். இது பொதுவாக சிறு குழந்தை பருவ வயது அடையும் பொழுது, அடலன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வயது அடையும் பொழுது அவங்களுடைய ஹார்மோன்ஸ், அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், இந்த ஹார்மோன்ஸ் அதை அவங்களுடைய இயல்பாகவே அது ஏற்படும். இது வரக்கூடியதுதான் பொதுவாக, இது இயற்கையான ஒரு விஷயம். அவங்களுடைய உடலில் சில ஹார்மோன்ஸ்கள் மாறும் பொழுது அவர்களுடைய அந்த விஷயங்களும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு, அந்த பருவ வயது அடைந்தவனுக்கு முன்கூட்டியே நாம் மார்க்க பற்றுடன் மார்க்க கல்வியையும் மற்றும் அவன் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தோம் என்றால் அவன் அதையும் மெயின்டைன் செய்து கொண்டு யாருக்கு என்ன கண்ணியப்படுத்த வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன ஒழுக்கங்கள் உள்ளன என்று நடத்தும். ஆனால் இந்த கட்டம் வந்த பிறகு, அதற்கு முன்னால் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் கொடுக்கவில்லை என்றால் முதல் எதிரியாக அவன் நம்மை தான் பார்ப்பான். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது தாய் தந்தையுடன் எரிஞ்சு விழுவதும், கடினமாக நடந்து கொள்வதும், கடுமையான ஒரு குணமாக ஒரு நிலை ஏற்படும். இது அவர்களுக்கும் இருக்கும் ஒத்து வராதது போல. அதுவே வெளியே செல்லக்கூடியவர்களுக்கு, மக்கள் மத்தியில் அல்லது அண்டை வீட்டினர்களும் இப்படி இருப்பான், மிகவும் பணிவாக கனிவான முறையில் நடந்து கொள்வான். இது பொதுவாக ஏற்படும். வெளியே போகும் பொழுதும் சரி, கேட்ட எங்கடா போறேன், போறேன் என்று சொல்லுவான். எங்க யார் கூட போறேன், அது உங்களுக்கு சொன்னா புரியாது, யாரு கூட தெரியாது, இப்படி என்ற வார்த்தைகள் வரும். நில்றா, சொல்லிட்டு போறான்னு போறேன்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போவோம். இப்படி என்று இருக்கும் ஒரு தகப்பன், அவனுடைய அந்த நிலை ஏற்படும் பொழுது, இப்போ தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அந்த கோபம் எங்க திணிக்கும்? மனைவி மீது தான். எல்லாம் இவனால தான். இப்போ அவங்க அடுப்பாங்கரையில் அவங்க சமைத்து கொண்டு இருப்பாங்க, எல்லாம் இவனால தான் முடிஞ்சது, இவனால தான் அவன் கெட்டு போனான்னு சொல்லி என்ன செய்யறது? ஏன்னா அந்த பையன் இப்போ கேட்கறதுக்கு தயார் இல்லை. அவன் கதவை மூடிட்டு போயிட்டான். ஏன் அத்தா இப்படிதான் கத்துவாங்க என்று இருக்கிறது. என்ன அந்த கோபம் மனைவி மீது. அந்த மனைவி பாவம், அவங்க சரி அவன் பையன் கேட்க இல்லைன்னு சொல்லிட்டு என் மேல இதை திணிக்கிறாங்க என்ற நிலையை. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இது பொதுவாக ஏற்படக்கூடிய தவறுகள் நம்முடைய வாலிபர்களுடைய ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. வாலிபர்கள் அல்லாஹுக்காக அஞ்சி கொள்ள வேண்டும். யாரு நாம் பேசுகின்றோம் என்று நாம் உணர வேண்டும். என்ன வார்த்தைகள் யாரு முன்னால் நாம் பேசுகின்றோம் என்ற அந்த விஷயத்தை நாம் அளந்து பேச வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயம் நாம் நம்முடைய பெற்றோரிடம் பேசும் பொழுது அதற்கு அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கு. அதுவே அவர்களை கோபமாக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்படும், அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடிய நிலையும் ஏற்படும். இதனால்தான் நாம
இந்த குறிப்பாக இளைஞர்கள் உடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மிகவும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில் திர்மிதியில் வரக்கூடிய மற்றும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸு ஜாமிய ஸகீர்ல 137வது ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, இத்னானி யுஅஜ்ஜிலுஹும் அல்லாஹு ஃபித் துன்யா அல் பகி வ உக்கூகுல் வாலிதைன். இரண்டு விதமான குற்றங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மறுமையுடைய தண்டனைக்கு முன்னாலே இந்த உலகத்திலே தண்டனை கொடுத்து விடுவான். ஒன்று அல் பகி. அல் பகி என்று சொல்லும் பொழுது இரண்டு அர்த்தங்கள். ஒன்று விபச்சாரம், இன்னொன்று அநியாயம். ஒன்று அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவான், மறுமைக்கு தண்டனைக்கு முன்னால். அவன் இங்கு அனுபவித்து அவன் செய்த அநியாயத்திற்கும் அட்டியுள்ளத்திற்கும் அவன் அனுபவித்து தான் செல்வான். இது ஒன்று. இரண்டாவது உக்கூகுல் வாலிதைன், பெற்றோர்களை கடுமையாக நடந்து கொள்வரும், பெற்றோர்களை கண்ணியப்படுத்தாதவனும், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடியவனுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செய்து விடுவான், அவனுக்கு தண்டனை இந்த உலகத்திலே கொடுத்து விடுவான். இந்த இரண்டு விஷயம் மிக இந்த குற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை அவன் தௌபா செய்யவில்லை, மாறவில்லை என்றால் அவன் உலகத்திலே அவனுடைய அந்த பிரதிபலனையும் அதனுடைய பாதிப்பையும் உலகத்திலே பார்ப்பான். நாம் பார்க்கிறோம் எத்தனையோ சம்பவங்கள். பனி இஸ்ராயேலுடைய சம்பவம் பிரபல்யமான சம்பவம். ஒரு தகப்பன் ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை என்ன செய்கின்றான், கழுத்தில் கயிறை கட்டிவிட்டு கிணற்றில் தண்ணி ஏற்றுவதற்காக எடுப்பதற்காக அவன் கழுத்தில் கயிறை கட்டி வைத்திருக்கிறான். அவனுடைய பேரன் பின்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். மகன் என்ன செய்யறாரு, அவனுடைய தாத்தாவுக்கு அவர் அந்த களைப்பு வரும் பொழுது கொஞ்சம் சோர்வடையும் பொழுது பையன் என்ன செய்யறான், தன்னுடைய தந்தையுடைய கழுத்தை இழுக்கும் பொழுது அவங்க சிரமப்பட்டு சீக்கிரமாக அந்த வேலையை செய்கின்றார். இதை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவன் வளர்ந்த பிறகு அவனுக்கும் என்ன செய்கின்றான், இதே போலதான் அவன் செய்கின்றான். கயிறை சின்ன குழந்தை கயிறை ஏதோ செஞ்சிட்டு இருக்கு. இது என்ன செய்யறேன்னா, நான் பெரியான பிறகு உங்களுக்கு இப்படிதான் போட்டு நான் செய்வேன், ஏன்னா எங்களுடைய தாத்தாவுக்கு நீங்க செஞ்சீங்க என்று. இது பனி இஸ்ராயேல்ல நடந்த சம்பவம். பனி இஸ்ராயேலருடைய அந்த சமுதாயத்தில் நடந்த சம்பவம். அதே போல நம்முடைய இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் பெற்றோர்களை கண்ணிய குறைவாக, அவர்களை மரியாதை குறைவாக நடந்தார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில சுகம் என்பது இருக்காது. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடியதாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஏன் மனைவி குடும்பமாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியை அடைய மாட்டார். ஏனென்றால் பெற்றோர்களுடைய விஷயம் ரொம்ப மிகவும் அல்லாஹ் தஆலாவையும் அஞ்சிக் கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கு. அல்லாஹ்வுடைய ஷிர்க் செய்வது எவ்வளவு பெரிய பாவம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன கூறுகிறான், பெற்றோர்களுக்கு மாறு செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். எப்படி தௌஹீத் என்பது இருக்கக்கூடியதே முதன்மையான ஒரு விஷயம் என்று நாம் அறிகின்றோமோ, அதற்கு அடுத்ததாக பெற்றோர்களிடம் கனிவாகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். வாலிபர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அவர்களுடன் யாரிடம் பேசுகின்றார்கள், யாருடன் நடக்கின்றார்கள், இந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்றால் சலஃபு சாலிஹீன்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டும். அல்லாஹ் அக்பர். அவருடைய தன்னுடைய பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் நாம் படிக்கும் பொழுது கண்ணீர் தான் வரும். அப்படிப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய தாய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கூட உட்கார்ந்து சாப்பிடுவது அஞ்சுவாங்க. ஏன்னா அங்கு பொதுவாக அரபுடைய கலாச்சாரம் என்ன, ஒரே தட்டுல ஒரே சஹன்ல சாப்பிடுவது. இப்போ சாப்பிடுவது அஞ்சுவாங்க. ஏன் என்று கேட்கப்படும் பொழுது, நான் விரும்பிய சில கவல உணவு, அந்த உணவை என்னுடைய தாய் விரும்பியிருந்தால் அதை நான் முன்கூட்டியே எடுத்து விட்டேன் என்றால் அதுவும் மாறாகி விடுமோ, அவருக்கு மாறு செய்து விடுவேனோ என்று நான் அஞ்சுகின்றேன் என்று யோசிப்பார். சில சலஃபு சாலிஹீன் தன்னுடைய கன்னத்தை கீழே வைத்து, என்னுடைய தாயை உன்னுடைய பாதத்தை என்னுடைய முகத்தில் நீ வைப்பாயாக என்று அவர்கள் கூறுவார். அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் தன்னுடைய தாயை சுமந்து கொண்டு
ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். யோசிச்சு பாருங்க, ஹஜ்ஜுக்கு போறது இவ்வளவு பெரிய விஷயம், அல்லது உம்ராவுக்கு போறது வாலிபர்களே களைப்படைந்து விடுவார்கள். வாலிபர்களே களைப்படைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட விஷயத்தில் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒருவர் யமன் நாட்டில இருந்து தன்னுடைய சாயை சுமந்து கொண்டு வர்றார். அந்த சுமக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும் இப்ப கூட நடக்கும். ஹஜ்ஜில் எத்தனையோ மக்கள் நாம் பார்த்துருப்போம், உம்ராவிலையும் எத்தனையோ பார்த்துருப்போம். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட நிலை வரும். சுமந்து கொண்டு வந்து தவாஃபை முடித்து விட்டு 7 தவாஃபை முடித்து விட்டு சஃபா மர்வாவுடைய சையை முடித்து விட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு வருகின்றார். என்னுடைய தாயை நான் சுமந்த நிலையில் யமன் நாட்டிலிருந்து இங்கு வந்து இந்த ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள்லாம் முடித்து விட்டேன். என்ன அவர்கள் எனக்காக செய்த உபகரணமோ, என்னை பெற்றெடுத்து என்னை வளர்த்தார்களோ அதற்கு ஏதாவது ஒரு பகுதியை நான் உபகரணமாக எஹ்சானாக நான் நிறைவேற்றினேனா என்று கேட்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், சிறு துளி கூட கிடையாது. அவர்கள் அந்த பிரசவத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி, அந்த துடிப்பு, அதையும் நீ இதற்கு ஈடாக நீ கொடுத்தது கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள். ஆக கண்ணித்து கூறிய அல்லாஹ், குறிப்பாக வாலிபர்கள், பெற்றோர்கள் யாருடன் பெற்றோர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்தி சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த வாசலை உங்களுக்காக ஆகுமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் நாம பார்த்தோம், 3 நபர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஆமீன் 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 என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபித்தார்கள். இவர்கள் ஆமீன் கூறினார்கள். அதில் ஒன்று, பெற்றோர்கள் யார் அடைந்தார்களோ, 2 பெற்றோர்களும் இருந்து அல்லது ஒருவர் முதுமை வயது அடைந்த பிறகும் அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெறவில்லையோ அப்படிப்பட்டவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் கூறினார்கள். கேட்டவர் துஆ வானவர்களில் சிறந்தவர், ஆமீன் சொன்னவர் ஒட்டுமொத்த சுப்ஹானல்லாஹ் நபிமார்களில் சிறந்தவராக இருக்கின்றார், மனித குலத்தில் சிறந்தவராக இருக்கின்றார். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், பிரச்சனை வருவது அல்லது அந்த கெட்ட பழக்கம் அல்லது அவர்கள் இந்த விஷயத்தில் விழுவது என்பது இந்த காதல் பைத்தியம், காதல் அல்லது மானக்கேடான சில விஷயங்கள் என்று நடக்கக்கூடியதாக இருக்கு. இது பொதுவாக ஏற்படும். ஏனென்றால் இயற்கை என்று ஒன்று இருக்கும். அல்லாஹு தஆலா இயல்பாகவே அல்லாஹு தஆலா சில விஷயத்தில் வைத்திருக்கின்றான். ஆண் பெண் உடைய எஃபெக்ஷனும் அதை ஒரு பெண் ஆணுடைய எஃபெக்ஷன் ஏற்படுவது என்பது இது இயல்பாகும். இந்த விஷயத்தில் அந்த சிறு குழந்தைகள் அல்லது பருவ வயது அடையும் பொழுது அவங்களுக்கு தெரியவில்லை. அவங்களுக்கும் யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும், அவங்களுடைய பேச்சை கேட்கணும், அவங்களுடைய துக்கத்தை கலந்து கொள்ளணும், சந்தோஷத்தில் கலந்து கொள்ளணும் என்று விரும்புவார்கள். இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நம்ம கூட தவறு என்ன செய்கிறோம்? அவர் சிறுவராக இருக்கும் பொழுது அவர் ஏதாவது வரைந்து கொடுப்பார். பாருங்க, அலீஃப் நான் வரைஞ்சிருக்கேன், அல்லது ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் செஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? பிஸியாக இருப்போம், நம்ம நெட்ல தட்டிக்கிட்டு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல செஞ்சிருப்போம். அல்லது பெண்கள் தாயாக இருக்கும் பொழுது வீட்டு அடப்பாங்க இருப்பாங்க அல்லது வேலைகள் இருப்பாங்க. ஆசையாக காட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? எனக்கு வேலை இருக்கு, கிளம்பு என்று நம்ம சொல்றோம். அல்லது அதை நம்ம நிராகரிக்கிறோம். உனக்கு புரியலையா, இங்கு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்று. அப்போ அந்த நேரத்தை என்ன, அந்த பிஞ்சு உள்ளத்திற்கு அவளுக்கு அந்த குழந்தைக்கு இருப்பது 2 பேரு தான். தாய் தந்தை தான் அவங்களுக்கு இல்லாம, அதனால எல்லா விஷயத்தையும் செஞ்சாலும் அவங்களிடம் காட்டும் பொழுது நாம் அவர்களை நிராகரிக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு யாராவது ஒரு ஆறுதல் கொடுப்பதற்காக, தன்னுடைய பேச்சை கேட்பதற்காக, தன்னுடைய விஷயத்தை உணர்வதற்காக அவர்களுக்கும் தேடுகின்றார். இப்படிப்பட்ட நிலை என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு தெரியல எப்படி இதை செய்ய வேண்டும் என்று. அவங்க தவறான ஒரு தொடர்புகள் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த பொதுவாக பெண் குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இந்த மொபைல் மூலமாக ஏற்படக்கூடிய ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அவர்கள் செய்யக்கூடிய டிக்டாக்காக இருக்கட்டும், அல்லது லிப்சிங் என்று சொல்லக்கூடிய பின்னாடி பாட்டு போட்டு அதற்கு பாவனை லிப்சிங் உதடுகளை அசைத்து செய்யக்கூடிய வீடியோவாக இதெல்லாம் செஞ்சு என்ன செய்யறாங்க? வாட்ஸ்அப்லோ அல்லது சோசியல் மீடியால ஷேர் செஞ்சு என்ன செய்யறாங்க? வெயிட் பண்றாங்க, யாராவது என்ன லைக் பண்ணுவாங்களா, யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்களா. இதை பார்த்து சில அதற்கு என்று காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? வாலிபர்கள் அதற்கு லைக் கொடுப்பதோ அல்லது அவர்கள் கமெண்ட் அடிப்பதோ, ஏன் முஸ்லீம் இல்லாதவர்கள் என்ன செய்யறான்? இந்த மாதிரி அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படுது. என் தாய் தந்தை எனக்கு என்ன கௌரவிக்கல,
என்னை கண்ணியப்படுத்தல, இவங்க என்ன கண்ணியப்படுத்துறாங்க, ஆஹா எனக்கு ஒரு வேல்யூ இருக்கின்றன்னு சொன்னா இது மாதிரி போகும் பொழுது அவங்களுக்கு தெரியவில்லை இது எங்கு போய் முடியும் என்று, இது எந்த ஒரு பெரிய ஒரு மாபாதக செயல் கண்டு போய் சேரும் என்று தெரியாதனால அவர்கள் அதில் விழுந்து விடுகின்றார்கள். பிறகு நாம கத்துவதோ கதறுவதோ அழுவதோ என்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது நாம தான் தவறு. அப்ப அந்த நேரத்தில் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஆர்வம் நம் பக்கம் நாம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இந்த தவறான ஒரு முடிவை எடுப்பதிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். இதை நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு என்று சில பொதுவாக இந்த கோ எஜுகேஷன்ல எப்படிப்பட்ட விஷயம், கோ எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மாஹோல் என்ன, ஒரு பெண் ஒரு ஆண், ஒரு பெண் ஒரு பாய்ஸ் ஒரு கேர்ள்ஸ் எப்படி உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா கோஆபரேஷன் ஃப்ரீயா வளரணும், சோஷியலா வளரணும்னு சொல்லி என்ன செய்யணும், சோஷியலால வளர விடுறாங்க. இதே போலதான் என்ன எம்பிபிஎஸ் நடத்துறதும் சரி, அல்லது ஒரு ஒரு உயிரியல் சார்ந்த விஷயங்கள் சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது ஒரு ஆணும் ஒரு பெண்ணை வைத்து நடத்துறாங்க. இப்ப 2 பேர் இவங்க பார்ட்னர், இந்த கோர்ஸ்ல இவங்க பார்ட்னராக இருப்ப என்று வைக்கும் பொழுது என்ன, ஒரு கட்டத்துல இப்படியே போய் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு தவறான ஒரு முடிவு ஏற்படுகின்றது. நாளை எங்கு அந்த ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு நாம இந்த விஷயத்தை மிகவும் தெளிவாக இருக்கும். நேற்று நாம் அமர்வில் மொபைலுடைய பாதிப்புகளும் அதனுடைய பிரச்சனைகளை நாம் பார்த்தோம். இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், புகாரில் வரக்கூடிய ஹதீஸு 5566, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு 1400. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிப சமுதாயமே, உங்கள் எவரேனும் பருவ வயது அடைந்து விட்டால் அல்லது உங்களிடம் திருமணம் செய்யக்கூடிய சக்தி இருந்தால், அது ஃபைனான்சியலாக இருக்கட்டும் அல்லது உடல் ரீதியாக இருக்கட்டும், அப்படி இருந்தால் ஃபல்யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகஸ்ஸு லில்பஸர் வஅஹ்ஸனு லில்ஃபரஜ். ஏனென்றால் திருமணம் என்பது மனிதனுடைய பார்வையை தாழ்த்தும், அதை பாதுகாக்கும், அதே போல் அவருடைய மர்மஸ்தலத்தையும் பாதுகாக்கும். ஃபஇல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸம். யாருக்கு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது உடல் ரீதியாக அவர்களுக்கு அந்த ஃபினான்ஷியலுடைய சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் அவர்கள் நோன்பு வைக்கட்டும். ஃபஇன்ன லஹு விஜா. ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் நோன்பில் இருக்கின்றது, அது உங்களை கட்டுப்படுத்தும் என்று கூறினார்கள். அப்போ இங்கு வாலிப வயது அடைந்த பிறகு நம்முடைய ஒரு எஜுகேஷனுக்காகவோ அல்லது படிப்புக்காக அல்லது வேலைக்காகவோ நாம தாமதப்படுத்தி கொண்டு போகும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, தனக்கு ஒரு செலக்ட் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக ஏற்படக்கூடியது என்ன, தாமதப்படுத்தி இன்னும் சம்பாதிக்கிட்டோம் என்று ஆண் செய்கிறோம். அல்லது பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்யும், இப்போதானே படிச்சு முடிச்சிருக்கா என்று வேலைக்கு எங்கேயாவது போயிட்டு வரட்டும் என்று போகும் பொழுது என்ன ஆகுது, வெளியே கலாச்சாரம் நாம் பார்க்கிறோம் எப்படி இருக்கு, எல்லாம் சகிக்க முடியல. சில நேரத்தில் நம்ம முஸ்லீம் பெண்களே, ஐடியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும், முஸ்லீம் பெண்கள் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுவும் வெட்ட வெளியில அவருடைய தொடர்பு இருக்கு. நம்ம பார்த்து கூட நம்மால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். இப்படிப்பட்ட அதே ஒரு சகோதரி தான், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவன் இப்படிப்பட்ட நிலை செய்கின்றார் என்றால், ஆக சுப்ஹானல்லாஹ், இதை நாம இந்த தாமதப்படுத்தக்கூடாது. திருமணத்துடைய விஷயங்கள் தாமதப்படுத்தக்கூடாது. இந்த குறிப்பாக பெண் குழந்தைகளுடைய நிலையை தாமதப்படுத்தினோம் என்றால் அவர்கள் தனக்காக ஏதாவது ஒன்று தேடிக்கொண்டு செல்வார்கள். அவர்களுக்கு தெரியாது விளைவுகள். எத்தனை உறவுகள் இந்த காதல் கேஸ்ல போய் திருமணமான பிறகும் என்ன, 2 தம்பதிகளுக்கும் எந்த ஒரு சுகமும் கிடையாது, எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு முன்கூட்டியே எல்லாருடன் அட்டாச்மெண்ட் ஆகி ஹார்ட் பிரேக் ஆகி அவங்களுடைய எல்லாமே முடிஞ்சு பிறகு என்ன ஆகுது, இப்போ திருமணம் செய்து விட்டாலும் இவர் பழையதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறாரு, அந்த பெண்ணும் பழையதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்குது. நான் சொல்வது உண்மை அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் தெரியும். நடந்த சம்பவம் சமீபத்துல ஒருவர் திருமணம் முடிச்சு அதற்கு பிறகு 1.5 மாசம்தான் கூட இருந்தாரு, தலாக் ஆயிடுச்சு. அந்த 1.5 மாசத்துல அந்த பெண் இதற்கு முன்னாலே ஏதோ ஒரு அஃபேர் வைத்திருந்தா, அது உடஞ்சிருச்சு. அவளே சொல்ற, நான் அதனால கையை வெட்டிக்கிட்டேன்,
இதெல்லாம் யாருக்கிட்ட? கணவர்கிட்ட. அந்த கணவரும் சபராக இருந்து சரி அதெல்லாம் முடிஞ்சது என்று சொல்லியிருக்கும். ஆனால் ஒண்ணுமே இதாகல. அந்த பெண்ணுடைய நிலை எப்படி? நைட்டு 3 வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும். கணவர் அதை பிடுங்கினானா ஃபர்ஸ்ட் இவன் தான் கழுத்தை பிடிப்பான். இது நடந்த சம்பவம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாருங்க இப்படிப்பட்ட கடைசியில முடிஞ்சிருச்சு. 1.5 மாசம் தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. சில நேரத்தில் அல்லாஹ் அக்பர் ஒரே நாள்ல வந்திருக்கு. இதெல்லாம் என்ன காரணம்? இது அனைத்துமே திருமணத்திற்கு பிறகு செய்யக்கூடிய அல்லது அவருடைய அந்த தொடர்பு அனைத்துமே திருமணத்துக்கு முன்னால் அனைத்து விஷயங்கள் செய்ததுனால அவர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கே அவர் பிடிக்கும். இந்த கட்டம் ஏற்படுது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக திருமணம் என்ற விஷயங்களை தாமதப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கின்றனர். ஆக இன்ஷா அல்லாஹ் இன்று 2 விஷயங்களை நாம் பார்த்தோம். நாம இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்த அமர்வில் மீதமுள்ள சில கிட்டத்தட்ட ஒரு 10 தவறுகளை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இந்த இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் வாலிபர்களுக்கு நாம் எப்படி இவர்களுக்கு மீட்ட முடியும், அவர்களை இந்த விஷயத்திலிருந்து எப்படி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் என்று இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நாம் நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கும் பொழுது கண்காணித்தும் அவர்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த வண்ணமாம் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. அல்லாஹு தஆலா வாலிபர்களுக்கு சரியான ஹிதாயத்தை கொடுத்து மார்க்கப்பட்டுள்ளவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.